முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, ஒரே ஒரு நிமிஷம் எனக்காக ஒதுக்கி நான் சொல்கிறத நீ கேட்டினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய நல்ல விஷயம் நடந்தே தீரும். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்போது, நீ நல்லா வெளிச்சத்தில் இருக்கும்போது, உன்னால் 4 பேருக்கு உதவி செய்ய முடியுன்ற சூழ்நிலை இருக்கும்போது, உன் கூட நிழலாக எந்நேரமும் உன் கூடவே இருந்து உன்கிட்ட இருந்து எல்லா பயனையும் அனுபவிச்சுக்கிட்ட சில பேர் இப்போ நீ கஷ்டப்படும்போது, உனக்கு உதவி செய்ய நீ ஆளை தேடும்போது உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிட்டாங்களா? கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் மற்ற மனிதர்கள் உனக்கு உதவி செய்ய இல்லைனாலும் உன் வாழ்க்கை இருளிலேயே இருக்கும்படி விட்டுட மாட்டேன். இருளை போக்கி உனக்கான வெளிச்சத்தை கொடுத்து எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நன்மை கிடைக்கும்படியும் செய்ய போகிறேன். நீ எதிர்பார்க்குற பாசத்தை ஒரு சில மனிதர்கள் கொடுக்கலன்றதுக்காக நீ வலியும் வேதனையும் கொள்ள வேண்டாம். நீ எல்லாரையும் பாசமாக நேசிக்கிற. ஒரு சிலர் உனக்கு பாசத்தை கொடுக்கல, அன்பை கொடுக்கலேனாலும் அதை தாண்டி நீயே உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள தயாராகு. உன்னுடைய சொந்த மனசு உனக்கு பல தீய வழிகளை காட்டலாம். தீய வழிகளின் பக்கம் உன்னை கவர்ந்து இழுக்கலாம். எதிரியோ பகைவனோ செய்யாத விஷயங்களை கூட உன் மனசு உனக்கு எதிராக செய்யலாம். நீயும் உன் மனசு சொல்கிறதையெல்லாம் கேட்டு ஆட வேண்டாம். உன் மனசு சொல்கிறதுலையே உனக்கு எது நல்லது, எது சரின்றத யோசித்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய பக்குவமுள்ள தெளிவான பிள்ளையாக இரு. நல்லது செய்யணும்னு நீ உண்மையிலேயே ஆசைப்பட்டினா, உனக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த நேரங்களில் 4 பேருக்கு நல்லது செய்ய யோசனை செய். அதே போல் உன் வாழ்க்கையில் உன் குடும்பத்தில் உனக்கு கிடைச்சிருக்க சுதந்திரத்தை நீ ஒருபோதும் தப்பாக பயன்படுத்திடக்கூடாது. உன் சுதந்திரத்தையும் சரியாக பயன்படுத்தணும். உனக்கு இருக்கிற ஓய்வு நேரத்தையும் சரியாக பயன்படுத்தி அதன் மூலமாக உன் லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ள முயற்சி செய். இந்த முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்வமே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் அவனை ஒவ்வொரு விதமாக மாற்றும். சில பேருடைய கஷ்டம் சில பேரை முரட்டுத்தனமாக ஆக்ரோஷக்காரர்களாக மாற்றிடுது. சில பேரை அமைதியானவங்களா, மௌனமானவங்களா, பொறுமையானவர்களாக மாற்றிடுது. சில பேர் கஷ்டப்படும் போது அதி புத்திசாலிகளாக, அறிவு கொண்ட ஞானம் உள்ளவர்களாக மாறி போகிறாங்க. நீ எதா மாறணுன்றதை யோசிச்சுக்கோ. ஆக்ரோஷமாக முரட்டுத்தனமாக மாறியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சதா சரித்திரம் இல்லை. ஆனால் அமைதியாக, பக்குவமாக, புத்திசாலித்தனமாக மாறினவங்க வாழ்க்கையவே ஜெயிச்சு உயர்ந்துக்கிறாங்கன்றத உயர்ந்தவர்கள் கதை மூலமாக நீ பார்க்கிறாய் தானே. எப்போதும் நீ அடுத்தவங்களை நம்பி உட்காராம உன் வாழ்க்கையை நம்பி, உன் கைகளை நம்பி உனக்கான முயற்சிகள் அனைத்தையும் சிறப்பாக செய்ய தயாராகு. எந்த ஒரு பறவையுமே மரத்தின் கிளையை நம்பி உட்காருவதில்லை. மரத்துடைய கிளை முறிஞ்சாலும் நம்முடைய இறக்கை விரித்து பறக்க தயாராக இருந்துக்கணுன்ற நம்பிக்கையோடு தான் மரத்தின் உச்சிகளில் போய் உட்காருது. நீயும் எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையும் அடுத்தவங்களை நம்பி இருக்காம உன்னை நீயே நம்பக்கூடிய, உனக்கு நீயே தைரியம் சொல்லி காப்பாற்றிக்கக்கூடிய மனநிலையோடு இருக்க கற்றுக்கோ என் செல்வமே. எப்போதும் என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள்ளே வச்சுக்கோ. உண்மையான ஆனந்தமும் உண்மையான மகிழ்ச்சியும் வெளி உலகத்தில் கிடையாது. அது உனக்குள்ளே இருக்கக்கூடிய மன அமைதியில் தான் இருக்குது. நீயும் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா தோல்விகளை தாண்டி கடந்து வந்து தான் ஆகணும். வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு பயந்தினா கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ முடியும். பிடிச்ச வாழ்க்கையை வாழணும். நீ ஆசைப்படுறது போல, நீ நினச்சது போல உன் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கணும்னு நினச்சினா கொஞ்சம் கஷ்டப்பட்டு முயற்சி செய்கிறதுல தவறு கிடையாது என் செல்வமே. திட்டம் போட்டு உன்னை ஏமாற்றக்கூடிய மிகப்பெரிய சதிகார கூட்டம் உன் கூட இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு அறிவாளியாக, உழைப்பாளியாக இருந்தாலும் பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா நீ புத்திசாலியாக இருந்து உழைச்சி முயற்சி செஞ்சு நிறைய சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்ப. ஆனால் உன் கூட இருக்கிற சதிகார கூட்டம் அத்தனையும் அழித்து அவங்க சுரண்டி அவங்க வாழ்க்கையை நல்லா அமைச்சுக்குவாங்க இல்லையா?
அதனால தான் எப்போதுமே கூட யாரை வச்சுக்கிறோன்றதில் தெளிவாரு. நல்ல மனிதர்களும் நல்ல குணம் கொண்டவர்களும் உன் பக்கத்தில் இருக்கும்போது அதன் மூலமாக உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்கலாம் அல்லவா? எப்போது ஒரு மனிதன் தன்னை பற்றி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக விளக்கம் அளிப்பதை நிறுத்துகிறாரோ அப்போதே அவர் மகிழ்ச்சியானவராக மாறிடுவார். நீயும் எப்போதுமே மற்றவங்களுக்கு உன்னை பற்றி விளக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காத. யார் என்னவா புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படியே நினச்சிட்டு போகட்டும்னு விட்டுடு. உன் வாழ்க்கையில் நீ யாருன்னு உனக்கு தெரிஞ்சால் போதும். அடுத்தவங்க யார் என்ன நினச்சாலும் எப்படி யோசித்தாலும் அதை பற்றின கவலை உனக்கு வேண்டாமேன் செல்வமே. நீ எல்லா காரியங்களிலும் அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கையில் எப்போதும் சோர்வாகவே இருக்க நேரிடும். வாழ்க்கையில் சில நேரங்களில் அமைதியாகவும் இருக்க கற்றுக்கணும். எல்லா நேரமும் எல்லா விஷயங்களையும் அவசரப்பட்டுக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையை நீ கஷ்டப்பட்டு வாழ வேண்டியதாக, சோர்ந்து போய் தோல்வி அடையக்கூடியதாக மாறிடும். எப்போதுமே வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களிலும் பொறுமையாக பக்குவமாக நிதானமாக கையாள கற்றுக்கோ. கஷ்டங்களே தெரியாமல் என் பிள்ளைய நான் சுகமாக சொகுசாக வளர்க்கணும்னு நினச்ச பெற்றோர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்க. இன்றைக்கி உன் பிள்ளைகளுக்கு நீ கஷ்டம் என்னங்கிறத புரிய வைக்காட்டி, வாழ்க்கையின் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுன்ற உண்மையை தெரியப்படுத்தாட்டி, நாளைக்கு எதிர்காலத்தில் அவங்க சின்ன சின்ன கஷ்டத்தையும் சின்ன பிரச்சனைகளையும் பார்த்தாலே அப்படியே நொடிஞ்சு சோர்ந்து போயிடுவாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களுக்கு சவால்களை எதிர்கொள்ள துணிச்சலே இல்லாமல் போயிடும். அதனால தான் பிள்ளைங்களுக்கு இன்றைக்கே கஷ்ட நஷ்டத்தையெல்லாம் சொல்லி வளன்னு சொல்கிறேன். உனக்கு துணையாக இருக்கும் உன் அப்பன் முருகன் உன் மன காயங்களை போக்கி உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். நீ எப்போதும் கஷ்டங்களின் மீதே கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கை துன்பம் நிறைஞ்சதாகவே இருக்கும். யாருக்கு தான் கஷ்டம் இல்லை? எல்லாருக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யுது. கஷ்டத்தை தாண்டி நான் எனக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனம் செலுத்தி நிம்மதியாக என் வாழ்க்கையை நல்லபடியாக வாழுவேன்றதில் உறுதியாக இரு. நல்ல விஷயங்களிலும் இன்பங்களிலும் நீ கவனம் செலுத்தும் போது உன் வாழ்க்கை தானாகவே வளர்ச்சி உடையதாக மாறிடும் என் செல்லமே. உன் வீட்டுக்கு எப்போதும் நல்ல மனசு உள்ளவங்களையும் நேர்மறையாக நல்லதையே பேசுபவர்களையும் கூப்பிடு. எப்போ பார்த்தாலும் நீ செய்கிறதையெல்லாம் குறை சொல்கிறவங்களையும், உன்னை குத்தி காட்டி பேசுகிறவங்களையும், உன் கூட சண்டை போடுபவர்களையும், எதிர்மறை ஆற்றலை வெளிப்படுத்தும் பொறாமை சூழ்ச்சி வஞ்சக எண்ணம் கொண்டவர்களையும் உன் வீட்டுக்குள்ளே நீ கூப்பிட வேண்டாம். ஏன்னா இவங்க ஒரு முறை வந்துட்டு போனாலே உன் வீட்டை சுற்றி எதிர்மறை அதிர்வுகள் உண்டாக ஆரம்பிச்சிடும். அவங்க நீ கொஞ்சம் நல்லா இருந்தாலும் அதை பார்த்து பொறாமைப்படக்கூடிய, உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமை குணம் கொண்டவர்களாக மாறுவாங்க. அதனால தான் சந்தோஷப்படக்கூடிய மனிதர்களையும் நல்லவர்களையும் மட்டும் உன் கூட வச்சுக்கோ, உன் வீட்டுக்கு கூட போடுன்னு சொல்கிறேன். இப்படி பொறாமை குணம் கொண்ட சூழ்ச்சி செய்யும் மனிதர்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது அவர்களுடைய எண்ணங்கள் உன்னை சுற்றி இருக்கிற நேர்மறை சக்தியை பாதிக்கும். அதன் மூலமாக உன் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு தடைகள் உண்டாகும். அதனால தான் இவங்களை எல்லாம் கடந்து வந்துருன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஓய்வெடுக்குவதற்கான முழு உரிமையும் உனக்கு இருக்குது. நீ பொறுமையாக ஓய்வு எடுத்துக்கிட்டே உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எல்லாரையும் நீ மகிழ்ச்சியாக வச்சுக்க முயற்சி செய்யாதே. உனக்காக நேரம் ஒதுக்கி நீ உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டினா போதும். உனக்கு தேவையான புத்துணர்ச்சியை நான் கொடுத்து உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும்படி செய்வேன் என் செல்வமே. ஒவ்வொரு நாளும் உன் ஆசையை நிறைவேற்றிக்க கனவு காணு. உன் லட்சியத்தை நிறைவேற்றும் கனவோட வாழ்க்கையை ஜெயிக்க முடியுன்ற வைராகியத்தோடு நீ இருக்கும்போது கண்டிப்பாக உன் லட்சியத்தில் உனக்கான வெற்றி வந்து சேரும். அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினைக்காம அதிகமாக செலவழிப்பதை குறைச்சிக்கணும்னு நினச்சினாலே வருமானம் உனக்கு மன அமைதியை கொடுப்பதாக மாறிடும். எல்லாருமே வரவுக்கு மேலே செலவு செய்பவர்களாக இருந்தால் அப்போ யார் தான் சேர்த்து வைக்கிறது? எப்போதுமே செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கோ. வரவுங்கிறது நீ எதிர்பார்க்கும் விதமாக அமைதி அதிகமாக ஆகும்படியும் அதன் மூலமாக உனக்கு மன அமைதியும் நிம்மதியும் உண்டாகும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். ஒரு மனிதனோட வாழ்க்கையில் மிக பொக்கிஷங்களாக உண்மையான அழகானதாக இருக்கும் சில விஷயங்களை சொல்கிறேன், கேட்டுக்கோ.
நேரம், நேரத்தை சரியாக பயன்படுத்தணும். உடல் ஆரோக்கியம், அதை எப்போதுமே நல்லபடியாக வச்சுக்கோ. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழத் தொடங்கும்போது எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ நேசிக்கும் மனிதர்களையும் உன்னை நேசிக்கும் மனிதர்களையும் உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன்னா அதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகுடையதா அற்புதமானதாக அமையும் அல்லவா? ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலைகள் உதிர்ந்து போவதால் மரம் ஒன்றும் செத்து போயிடாது. உண்மையிலே என்ன நடக்குதுன்னா, தேவையற்ற விஷயங்களை அந்த மரங்கள் உதிர்த்து விட்டு புது இலைகளை தளிர்த்து பயனுள்ளதாக மாறப்போகுது. நீ எப்போதும் அந்த மரம் போல தேவையற்ற விஷயங்களை அவ்வப்போது உதிர்த்து விட்டுட்டு தேவையான புது புது செயல்களை செய்ய தயாராகு. அடுத்தவங்களுக்காக நீ மாறிக்கிட்டே இருக்காத. உனக்காக யோசிச்சு உன் வாழ்க்கை பயணத்தை சரியாக வாழத் தொடங்கு. இந்த உலகத்தில் கஷ்டப்படாமல் வேலையே செய்யாமல் உழைக்காமலேயே அடுத்தவங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறவங்கள பார்த்தா பரவாயில்ல, உழைச்சி சேர்த்து வச்சு நல்லா சம்பாதிச்சும் கூட அடுத்தவங்களுக்கு கொடுக்க மனதில்லாத பல பேர் இந்த உலகத்தில் இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோ.